அது மட்டும் இல்ல, உங்க தாத்தாவுக்கு மதுவை கொடுத்தாங்க, உங்க அப்பாவுக்கு மதுவை கொடுத்தானுங்க, உங்க வீட்டுக்காரனுக்கு மதுவை கொடுத்தாங்க, இப்ப உங்க பிள்ளைகளுக்கும் மதுவை கொடுக்கறாங்க. இந்த மதுவை மட்டும் இல்ல, கஞ்சா, அந்த போதை பொருள், போதை ஊசி, போதை மாத்திரை, காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, மெத்தைலாம்பிட்டமின், ஃபென்டனைன், இதெல்லாம் வெள்ளக்காரன் பயன்படுத்துகின்ற போதை பழக்கம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல இதெல்லாம். ஆனால் முதல் முறையாக வெள்ளக்காரன் என்ன பயன்படுத்துறானோ, அமெரிக்காவில் என்ன பயன்படுத்துறாங்களோ அத்தனை போதை மாத்திரையும், போதை ஊசி, போதை பவுடர் தமிழ்நாட்டில் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறான். காரணம் இந்த கேடு கட்ட மானங்கட்ட திமுக. இவனுக்கு காசுக்கு எதை வேணா பண்ணுவானுங்க, எந்த தொழில் வேணா பண்ணுவானுங்க, எதை வேணா விற்பானுங்க. உங்களை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி, வருங்கால சந்ததிகளை பத்தி அவனுக்கு கவலை அக்கறை எதுவும் கிடையாது. காசு என்ன வேணா பண்ண வித்துடுவான். அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போனதுக்கு காரணமே இந்த கேடு கட்ட திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். வந்துடுச்சு, இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துங்க, பல்ல கடிச்சுங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. நேத்து நமக்கு தொடக்கம், திமுகவுக்கு முடிவு. நேத்து நம்ம ஒரு எடுத்த முடிவு, திமுகவுக்கு முடிவு கட்டியாச்சு. இதை நீங்க மறக்க கூடாது. ஏன்னா மறுபடியும் சொல்றமா, நான் இவங்க செய்யற சாதாரண துரோகம் கிடையாது, மிகப்பெரிய துரோகம். பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, இந்த பகுதியெல்லாம் விவசாயம் தான். ஏதாவது ஒரு விவசாயி மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா சொல்லு? ஒரு விவசாயி, எங்கேயாவது ஒரு விவசாயி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த ஆட்சியில சொல்ல பார்க்கலாம். யாராலும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு மானங்கட்ட கேடு கட்ட ஒரு ஆட்சி, அதுல முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல.